கலியும் வேணுமா ஜெயிலும் வேணுமா ரெண்டும் வேணுமா உள்ள போகணுமா ஐடிங்க. மைக் இருந்தா வாய் இருந்தா என்ன வேணா பேசலாமா? எம்எல்ஏ இப்ப நீங்க இல்ல, விளாத்திக்குள்ள எம்எல்ஏ சார். இப்ப நீங்க எம்எல்ஏ இல்ல, உங்க ஆட்சியும் இல்ல, நீங்கனாலே பெரிய தொல்லை. அத முதல்ல சொல்லி நிறுத்துங்கோ. என்ன பேச்சு, உங்க வீட்டு பேச்சா என் வீட்டு பேச்சான்னு பேசிவிட்டு இப்ப குத்துதே கொடையுதேனா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வர்றத பார்த்துத்தான் ஆகணும். நம்மளே கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டா யார் சார் என்ன சார் பண்ண முடியும் சார்? இப்பதான் புரியுது உங்க கொத்தூஸ்லாம் ஏன் இப்படி பேசுறாங்கன்னு. நீங்களே எப்படி பேசுனா அவங்க எப்படி பேசுவாங்க? அவங்களும் இப்படி தானே பேசுவாங்க. பேசின பேச்சுக்கு கொஞ்சம் நஞ்சம் பேச்சுக்கு போங்க, போயிட்டு தான் வாங்கலேன். என்ன ஆயிட போகுது? பேசும்போது தெரியணுமா இல்லையா? எப்படி எப்படி எலும்பு முடிச்சிருவீங்களா முதலமைச்சரியா? மானங்கட்ட முதலமைச்சரா? ஓயம்மா பயந்து வருதுடி, பயந்து வருதுடி. என்ன ஆட்டம்! வணங்கண்ணா மாப்பிள்ளை, எங்க போயிட்டேன்? கொஞ்ச நாளா பார்க்க அமர்ந்துருப்பீங்க. என்ன கொஞ்சம் அப்படி தின்னு கொழுத்து போச்சு மூஞ்சிக்கு பார்த்தா தெரிதான் இல்லையா? கொஞ்சம் அப்படியே ட்ரிப்பு கிப்புன்னு அப்படியே போட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்து பார்த்தா பேச்சு பேசியிருந்தாரு அண்ணன். இப்பதான் தூங்கி இருந்து பாக்குறேன். தூக்கு தூக்கு தூக்கிட்டாங்க. வேணுமா? இது வேணுமா இல்லை இதுக்கு மேலேயும் வேணுமா? சொல்லுங்க பாப்போம். இப்போ சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கும் ஒரு வைரல் விவகாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சிஎம் ஜோசப் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியை சேர்ந்த திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு முன்பாக முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணனும் இது போன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. தற்போது மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்ட விவகாரம் மீண்டும் சமூக வலைதளங்களில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து டிவிகே ஆதரவாளர்கள், பல சமூக வலைதள பிரபலங்கள் மற்றும் இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்கள் தங்களது கருத்துக்களை வீடியோக்கள் மூலம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் டிவிகே ஆதரவாளரும் இன்ஸ்டா பிரபலமுமான விஜய் குட்டிமா தனது பாணியில் இந்த விவகாரம் குறித்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருது. பலரும் அந்த வீடியோவை ஆதரித்து கருத்து தெரிவிக்க, சிலர் அதற்கு எதிராகவும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. இதன் காரணமாக இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களும் பெரும் விவாதமாக மாறியிருக்கு. யார் என்ன கூறினார்கள்? இந்த கைது விவகாரம் அடுத்த கட்டத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற கேள்விகளும் தொடர்ந்து எழுந்து வருது. இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? இது அரசியல் ரீதியான நடவடிக்கையா அல்லது சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வைரல் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.